வெங்கடாச்சலம் வெயிங் ஸ்கேல் ஸ்ரீ சுகுமரன் ஸ்கேலில் இருக்கோம் நம்ம. இங்கே வந்து நம்ம வந்து ஓனாக வெயிங் ஸ்கேல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு 85 இயர்ஸாக வந்து நம்ம ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கோம். இதில் வந்து நம்ம சில பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம். அது என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ்டீஜ்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கோம். அது டோட்டலாக ப்ரெஸ்டீஜ், துலாம், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வெயிங் மிஷின் செக்ஷனில் எல்லா மாடல்ஸும் இருக்கும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிறு வியாபாரிகள், தள்ளுவண்டி வியாபாரிகள்லேருந்து உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு தேவையான வெயிங் மிஷின்ஸ் டன்ஸ் கணக்கில் 1 டன் 2 டன் 5 டன்ஸ் வரைக்கான வெயிங் மிஷின்ஸ் நம்ம வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைன்னு சொல்லிட்டு, நிறை வந்துட்டு உங்களுக்கு கேஷ் கவுண்டிங் மிஷின்ஸு, அந்த பணம் எண்ற மிஷின்ஸு, அதெல்லாம் வந்து நிறைங்கிற பிராண்டில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்வேன்னு சொல்லிட்டு பிராண்ட் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வெயிங் ஸ்கேலில் அடுத்த கேட்டகரினா ஒரு அட்வான்ஸ் லெவலு, அதாவது வெயிங் மிஷின்லேயே பில்லிங் வர மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த எஸ்வேங்கிற பிராண்ட்ஸில் வரும். அதுக்கப்புறம் ஸ்கேங்கிள்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸ்கேங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லிங் மிஷின்ஸ், ஒரு கார்பரேட்டு, ஒரு ஹோட்டல் பர்பஸு, ஒரு கஃபேக்கு, அதுக்கப்புறம் ஒரு கிராசரி ஷாப்பு, சூப்பர் மார்க்கெட்டு, ஹைப்பர் மார்க்கெட் தேவையான பில்லிங் மிஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேங்கிள்ங்கிற செக்ஷனில் வரும். எல்லாமே 1 பை 1 பார்க்கலாம் உங்களுக்கு. இப்போ இந்த கேஷ் கவுண்டிங் மிஷின்ஸ் போகிறோம் நம்ம நிறைங்கிற பிராண்டில். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மாடல்ஸ், 3 வேரியண்ட் வச்சுருப்போம். இதில் வந்து ஸ்டார்டிங் பேசிக் மாடல்ஸ் இது. இந்த பேசிக் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீசஸ், அதாவது டினாமினேஷன் வராது, நம்பர் ஆஃப் பீசஸ் மட்டும் வரும். அது போக ஃபேட் நோட் டிடெக்ட் பண்ணும், வித் வாய்ஸோடு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல். இந்த 2 மாடலும் இதில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டினாமினேஷன் வரும். இந்த பேங்க்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, நம்ம எவ்வளோ மிக்சிங் பண்ணி போட்டாலும் நமக்கு டினாமினேஷன் வந்துடும், எவ்வளோ இருக்குது, அப்புறம் வேல்யூ எவ்வளோ இருக்குது, பீஸ் எவ்வளோ இருக்குங்கிறதெல்லாம் வந்துடும். இதுவும் ஃபேக் நோட் டிடெக்ட் பண்ணும் இந்த 2 மாடலும். ஸோ இதில் நம்ம சும்மா டெமோ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த பேசிக் மாடலில் போடுறேன். 100ம் இருக்குது, 500ம் இருக்குது. ஸோ இது போடுறேன், எவ்வளோ பீஸ் இருக்குன்றது மட்டும்தான் நமக்கு மென்ஷன் பண்ணணும். 12 பீஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதே இது நம்ம இதில் போட்டு காமிக்கலாம். அட்வான்ஸ் மாடலில் இதில் போட்டோம்னா நமக்கு வந்து 12 பீஸ் இருக்குது, 1600 இருக்குது, 500 1 இருக்குது, 100 11 இருக்குது, டோட்டல் 12 பீஸ். இப்படி டினாமினேஷன் காமிச்சு கொடுத்துரும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பிராண்டில் கொடுக்குறோம் நிறைன்னு சொல்லிட்டு. வெளியே மார்க்கெட்லேயே கிடைக்கிற ப்ரைஸை விட லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவும் நம்மகிட்ட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பில்லிங் மிஷின், நம்ம பில்லிங் செக்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, கஃபேக்கு, அப்புறம் வந்து அதே மாதிரி ரீட்டைல் ஷாப்பு, கிராசரி ஷாப்புக்கு தேவையான பில்லிங் மிஷின்ஸு. அதில் ஸ்டார்டிங் மாடல் நம்ம இது பார்க்குறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து 2 இன்ச்சு பில்லிங்கோடு வந்துடும். அதே மாதிரி 2 இன்ச் இந்த மாதிரி பில்லிங்கோடு வந்துடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்பிளேயோடு வந்துடும். இது என்னன்னா இந்த ஹோட்டலுக்கு, கஃபேக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பில்லிங்க்கு ஜஸ்ட்டு ஒரு டீ போடுறதுக்கு பில் கொடுக்குறது, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு பில் கொடுக்குறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுட் ஆப்போடையே வந்துடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளவுட் ஆப்போடு வந்துடும், மொபைல் ஆப்போடு வந்துடும். காட்டுறோம் பாருங்க, எஸ்க்ளவுட்னு சொல்லிட்டு இது எங்களோட ஓன் சாஃப்ட்வேரு. இந்த மாதிரி உங்களுக்கு க்ளவுட் ஆப்போடே வந்துடுங்க. இதில் நீங்கள் என்ன சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இந்த பில்டிங்கில் என்ன சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் வேலில் எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியூரில் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே என்னென்ன சேல் ஆகுதுன்னு சொல்லி இந்த ஆப் வழியாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆப் வழியாகவே நீங்கள் வந்து ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ரேட் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இந்த ஆப் வழியாக வந்துடும். ஸோ இது பில்லிங் மிஷின்லேயே பேசிக் மாடல்லேருந்தே ஒரு அட்வான்ஸ் மாடல் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பிராண்ட்லேயே கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேயிங் மிஷின்லேயே அட்வான்ஸ் வேயிங் மிஷின். இது வேயிங் பண்ணிக்கலாம், பில்லிங்கும் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரே டைமில் சேம் டைமில் வந்து நீங்கள் வேயிங் பண்ணிக்கலாம், பில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷனோட வரும். இது எஸ்வேன்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் பிராண்ட்லேயே வருது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் சொன்ன மாதிரி இதில் என்ன அப்படி அட்வான்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் இதில் ஒரு ஐட்டம் வச்சுட்டு பில் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஐட்டம் வச்சுட்டேன். இது வந்து 240 கிராம் இருக்குது. இது ஐட்டம் கோட் கொடுக்குறேன். ஐட்டம் கோடு இல்லை, நான் சும்மா ஜஸ்ட்டு ரேட் ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஐட்டம் எதுவும் ஸ்டோர் பண்ணதுனால. இது ஐட்டம் ஸ்டோர், ஐட்டம் கோடு கொடுத்தா போதும் உங்களுக்கு. ஸோ கேஷ் பிரிண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பில்லு வந்துடும். ஸோ இதில் கடை பேர், உங்களுக்கு ஐட்டம் நேமு எல்லாமே போட்டே வந்துடும். ஸோ இது 2 இன்ச் தெர்மல் பிரிண்டரோட வந்துடும். அது போக இதோட கேஷ்டாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கேஷ்டா ஓப்பன் ஆகிற மாதிரி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்ன அட்வான்ஸ்னால், இது வேயிங் பண்ணிக்கலாம், பில்லிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் மொபைல் ஆப் வந்துடும். அதே எஸ்க்ளவுடுங்கிற மொபைல் ஆப் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆப் வந்துடும். இதுவும் நீங்கள் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ஷாப்பு, ஃப்ரூட் ஷாப்ஸு,
ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கு 2 3 கடை வச்சுருக்கிறவங்க அவங்களுக்குலாம் இந்த வெயிங் மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரே சாஃப்ட்வேரில் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் நீங்கள் 2 3 ஷாப் வச்சுருந்தாலும் ஒரே சாஃப்ட்வேரில் நீங்கள் வெயிங் மிஷினை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணி வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து என்னென்ன சேல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடைக்கு ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்வான்ஸ் ஆப்ஷனோட வந்துடும். ஸோ இதுலேருந்து ரேட்டிங் என்ன சேல் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இதுலேருந்து ரேட் சேஞ்ச் பண்ணலாம். எல்லாம் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இதில் வந்துடும். ஸோ இதில் 3 மாடல்ஸ் இருக்குது. இதில் வந்து பேசிக் மாடல்ஸு, இது 2மே டாப் மாடல்ஸ் வந்துடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பிராண்டு. இதுவும் மார்க்கெட்லேயே நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியே கம்பேரிசன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வெயிங் மிஷினும் நம்மள்கிட்ட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து வெளியே கிடைக்கிறத விட இது ரேட்டு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம ஓன் பிராண்டுங்கிறனால நம்ம மூலியமாக நிறைய பேர் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு வெயிங் மிஷின் தான். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பார்கோடு ஸ்டிக்கர் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்கோடு ஸ்டிக்கர் க்ரியேட் ஆகி வரும். இது எதுக்காக பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஏரியாவில் இது யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷின். இப்போது ஒரு துவரம்பருப்பு, அரிசி, சுகரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பேக் பண்ணும்போது ஸோ பேக் பண்ணி இதில் ஒரு ஸ்டிக்கர் வரும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இது ஒரு வெயிட் போயிட்டேன், ஒரு ஐட்டம் கொடுக்குறேன், ஒரு ஐட்டம் கொடுத்துட்டேன், ஐட்டம் கோட் கொடுத்துட்டேன், இது கேஷ் பிரிண்ட் கொடுக்குறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஜென்ரேட் ஆகி வரும். இதை நம்ம வந்து இந்த ப்ராடக்டில் ஒட்டிட்டோம் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு கஸ்டமர் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் பை பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பை பண்ணுறாங்கன்னா, நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நீங்களே ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. கஸ்டமராக போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம், அது வந்து பில்லிங்க்கு வருது, என்ன ரேட்டு என்னன்னே தெரியாது, ஆனால் ஸ்கேன் பண்ணுறாங்க, நமக்கு ரேட் எல்லாமே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இது பேக்கிங்காக இந்த மாதிரி மிஷின்ஸ், வெயிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஓன் பிராண்டு தான், எஸ்வேன்னு சொல்லிட்டு. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு, பேக்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வெயிங் ஸ்கேலு ஜுவல்லரி செக்மெண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப்பு, அப்புறம் ஜுவல்லரி ஃபேக்ட்ரி, மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, பட்டறை, இந்த மாதிரி யூஸ்க்கெலாம் இந்த மாதிரி வெயிங் மிஷின் தேவைப்படும். இது வந்து நம்மளோட பிராண்ட்லேயும் இருக்குது, ப்ரெஸ்டீஜ் நம்மளோட பிராண்ட்லேயும் இருக்குது. அப்புறம் எஸ்ஏங்கிற சொல்லிட்டு எக்ஸ்ஏல இம்போர்ட் பிராண்டும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுவும் லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம், பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமருக்கு. நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா பில்லிங், கம்ப்ளீட் பில்லிங் சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், ஹோட்டல், ஏஜென்சி எல்லா ஒரு கார்பரேட்ஸ்க்கு தேவையான எல்லா பில்லிங் இது வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவைஸு, ஸ்கேனரு, அப்புறம் தெர்மல் பிரிண்டரு, கேஷ் ட்ராயரு, இதெல்லாமே கம்ப்ளீட் செட்டப்போடு வரும். இதில் நீங்கள் தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டிவைஸ் மட்டும் போதும், இல்லை கேஷ் ட்ரா மட்டும் போதும், இல்லை பிரிண்டர் மட்டும் போதும்னா தனித்தனியாக கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம காம்போவாக வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருக்குது, விண்டோஸ் டிவைஸ் இருக்குது. 2 வேரியண்ட்டும் இருக்குது, விண்டோஸும் இருக்குது, ஆண்ட்ராய்டும் இருக்குது. 2மே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஆண்ட்ராய்டு வேரியண்ட் பார்க்குறோம். இதில் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா கியூபஸ்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் நம்மளே கஸ்டமருக்கு வேணும்னா நம்மளே கொடுத்துட்ருக்கோம். இல்லை கஸ்டமர் சைடு சாஃப்ட்வேர் வேணுனாலும் அவங்களே நீங்கள் பண்ணிக்கலாம். டிவைஸ் மட்டும் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு கிளிக் பண்ணிட்டேன், டொமேட்டோ. ஸோ இது ஜஸ்ட் ஒரு வெயிட் போடுறேன். ஸோ இந்த வெயிங் மிஷினும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெயிட் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு பாருங்கள், 192 கிராம்ஸ் வெயிட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இதில் ஒயர்லெஸ் ப்ளூடூத் வழியாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், வயர்டாகவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ 2 ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் டெமோ காட்டுறேன் பாருங்க. டெஸ்ட் காம்போ கொடுத்துட்டு இதில் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பே கொடுக்குறேன். இதில் வந்து கேஷாக கார்டாக என்னென்ன ஆப்ஷன் கேட்கும். கேஷ் கொடுக்குறோம், அக்செப்ட்டு, பிரிண்ட் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்டு வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக கேஷ்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இது தான் கம்ப்ளீட் செட்டப் பில்லிங்க்கு. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்துருப்பீங்க, கேஷ்டாக ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பில்லிங் இந்த மாதிரி 3 இன்ச்சில் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து இந்த மீட் ஷாப்புக்கு யூஸ் பண்ணுற வெயிங் மிஷின்ஸ். இது எல்லாமே மீட் ஷாப்பு, அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி, ராமநாதபுரம், இந்த கடற்கரை ஏரியாவில், சென்னை இந்த மாதிரி இருக்குங்களா இந்த வெயிங் மிஷின் மேக்ஸிமம் சேல் ஆகும்.
இது என்ன பெனிஃபிட், இதில் என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோ, 100 கிலோ, 300 கிலோ 3 மாடல்ஸ் இருக்குது. 3 சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு 3 வகையான கெப்பாசிட்டிலையும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெயின் ஆப்ஷன் என்னென்னா ஃபுல் கவர்டு பாடி, ஃபுல் கம்ப்ளீட் எஸ்எஸ் மிஷின். இது ஒரு ஸ்க்ரூ போல்ட்டு முதற்கொண்டு கம்ப்ளீட் எஸ்எஸ்ல இருக்கும் இது. ஸோ இதில் வந்து என்னென்னா மெயினாக நீங்கள் தண்ணியே மோந்து ஊற்றினாலும் வடிஞ்சாலும் மிஷினுக்கு எந்த ஆப்ஷனும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அதில் ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த மிஷின் மேலே வாட்டர் ஊற்றுறேன். ஸோ உங்களுக்கு வந்து மிஷின் மேலே பட்டாலுமே மிஷின் வழியே சைடில் வலிஞ்சிருமே, முன்னாடி பின்னாடி சைடில் வலியுமே தவிர மிஷினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. ஏன்னா கீழே தான் உங்களுக்கு மதர் போர்டு எல்லாமே இருக்குது. ஸோ மிஷினில் எந்த இது தண்ணியும் படாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷனோடு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யாருமே வெளியே பண்ணுறது இல்லை. மேக்ஸிமம் ஒரு மீட் ஷாப்னா சும்மா பேருக்கு எஸ்எஸ்ன்ற பேரில் போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம அது அவங்களுக்குன்னு ஸ்பெஷலி மெயினாக வந்து அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம பண்ணித்தரோம் உங்களுக்கு. ஸோ இதுவும் லோயஸ்ட் ப்ரைஸு, நம்ம வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம கடையில் வந்து நம்ம 1 by 1 என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன வெயிங் மிஷின்ஸ் இருக்குது, என்னென்ன பில்லிங் மிஷின்ஸ் இருக்குது, என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்த்தோம். 1 by 1 பார்த்தோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து வெயிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சீலு வித் ஜிஎஸ்டி பில்லோட கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கோம். 1 year வாரண்டி இருக்குது. 1 year வாரண்டிக்கு சில மிஷின்ஸ் இருக்குது. 2 year வாரண்டி கொடுத்துட்ருக்கோம் சில மாடல்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பெஸ்ட்டு மார்க்கெட்லேயே கிடைக்கிற லோயஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஷாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து டவுன் ஹால் மெயின் ஏரியா. டவுன் ஹால்லேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் பேரூர் மெயின் ரோடு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்லேயே ரைட் சைடில் வலது பக்கம் வெங்கடாச்சலம் வெயிங் ஸ்கேல்னு சொல்லிட்டு பெரிய பில்டிங் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஹாலுங்கிறனால இது ஒரு மார்க்கெட் ஏரியா. ஸோ வந்து உங்களுக்கு க்ரௌடாகவே இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதுக்கெலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம கடையிலே வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங் இருக்குது, 2 wheeler பார்க்கிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நீட்டாக பார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வெயிங் மிஷின், பில்லிங் மிஷின்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மக்கிட்ட உங்களுக்கு கஸ்டமர் அப்ரோச் எல்லாமே வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கீழே நம்பர் போகும். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வெயிங் மிஷின்ஸ், பில்லிங் மிஷின்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்.